ஹாய், இன்றைக்கி மூட்டு வலிக்கு சிறந்த மருந்தான பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக எல்லா வேலி ஓரங்கள்லையும் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா கீரை கொண்டு வரவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். கையில் நல்லெண்ணெய் தடவிட்டு 4 பக்கமும் உள்ள தோலை சீவிட்டு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கை நம்ம அரிக்க ஆரம்பிச்சிரும். வாங்கும் போது பிஞ்சு பிரண்டையாக பார்த்து வாங்கிக்கோங்க. பறிக்கும் போதும் அடிப்பகுதியிலேருந்து பறிக்காமல் மேல் பகுதியிலேருந்து ஒரு 4 கிளை பறிச்சிங்கன்னா பிஞ்சாக இருக்கும். இது பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், அடி வயிற்றில் உள்ள கொழுப்பை குறைக்கும். அதே மாதிரி கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, 10-15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 துண்டு இஞ்சி, 10-15 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதோட 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி அதோட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதை ஃபேனில் கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பிரண்டையை இதே மாதிரி வதக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த பிரண்டையை போட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பிரண்டையோட கலர் க்ரீன் கலர்லேருந்து எல்லோயிஷ் கலருக்கு மாறுறதை நீங்களே பார்க்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பிரண்டையோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்குனா தான் நாக்கு அரிக்காமல் இருக்கும். இல்லைன்னா பிள்ளைங்க நாக்கு அரிக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் ஊற்றுனீங்கன்னா நம்ம பிரண்டை சட்னி ரெடி. இதை இட்லியோட தோசையோடு சர்வ் பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடும். நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். Bye, see you in the next video.